நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். நண்பா, வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். தளபதி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. அதாவது கடைசி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. ஒன் லாஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி வினோத் இயக்கத்தில் வெளியிருக்க படம் ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக்கும் அப்டேட்டில் வந்து விட்டுருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா வேற லெவலில் கொண்டாடி இருந்தாலுமே தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவியில் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இது ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது இது ஆல்ரெடி இஸ் ஏ கிளாசிக் ஒன் அப்படின்ற மாதிரி நம்ம நெய்வேலியில் எடுத்த வேனுக்கு மேலே எடுத்த ஸ்டில்லை வச்சு அந்த இதில் டைட்டில் கார்டில் வச்சு அவர் விஜய் இதை போட்டிருக்காங்க லோகோவா. அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க கூட்டத்தை பார்த்தாலே ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி கூட்டமாக இருக்குது. இதில் வந்து ஏகப்பட்ட மக்கள் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் லுக்கில். கீழே எனக்கு தெரிஞ்சு அது சாஸ்டை முருகன் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அவர் நாம் தமிழ் கட்சியில் பெரிய பொறுப்பாளராக இருந்தார் ஒரு காலத்தில். அவர் சரி அதை பற்றி பேச வேணா, அது அரசியல் ரீதியாக போயிடும். செகண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா கூஸ்பம்ஸ் தலைவன் அப்படியே ஒரு, அதாவது மாஸ்டரும் ராயப்பனும் சேர்ந்த லுக்கில் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு நானே இட்டால்னு ஒரு ஏதோ லோகோ வச்சுக்கிட்ட மாதிரி செகண்ட் லுக் விட்ருக்காங்க. செகண்ட் லுக்கை பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ மெஜ் ஆகுது. இந்த மீம்லாம் பார்க்கும்போது என்னடா பழைய எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருக்குன்ற மாதிரி தோணுது. எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் 2026 அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசி அஜித் ஃபேன்ஸ் மாதிரி நம்மளையும் சங்கடம் ஏற்படுத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2026 பிளான் பண்ணுறது வந்து இந்த டைட்டிலுக்கு ஏற்றக்கோசரமாக வந்து படத்தையும் அந்த தமிழ் சினிமாலேயும் வந்து ஒரு ஜனநாயக நாயகனாக வந்து கொண்டு வரணும்ன்றதுக்காக தமிழ் சினிமாவில் வந்து நம்ம டேரக்டர் வந்து பிளான் பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு செகண்ட் லுக்கு பார்த்தோன்னே கூஸ் பம்ஸுங்க என்னங்க. கண்டிப்பாக அந்த செகண்ட் லுக்கு ஏதாவது டைட்டிலுக்கு வந்து வச்சதுக்கு கண்டிப்பான முறையில் ஏடிஎம்கேசிலேருந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஏதாவது இஷ்யூ வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து நானே இட்டால் எம்ஜிஆர் படத்தோட வசனத்தை வச்சுருக்காங்க, இவர் எங்களுக்கு அரசியலுக்கு எதிரியாக இருக்காரு அப்போ இப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். மேபி ஒரு 2 days ஆர் 3 days வந்துடும். அது பற்றின அப்டேட் வந்து என்ன ஏதுன்னு. எனக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த படத்தோட டைட்டில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டாங்க. நாளைய திருப்பு தான் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டாங்க தளபதி படத்தோட கடைசி படத்தோட வந்து. ஆனால் வந்து ஜனநாயக நாயகன் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு பக்கம் வந்து ஜனாவும் நாயகனும் சேர்த்து போட்டு மீன் போட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்தளவுக்கு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக வந்து ஒரு ஃபிலிம் இருக்கும். அதுவும் அனிருத் மியூசிக்கில் வந்து எந்தளவுக்கு கூஸ்பம்ஸாக இருக்கும் அப்படின்றது தெரியலை. மேபி எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமான்னு படம் வந்தால் தான் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு பார்த்தாலே எனக்கு ஒரு பக்கம் வந்து தெரியப்படுத்தல அவர் வந்து அக்யூஸ்ட் வச்சு எடுப்பார். இந்த இடத்துல வந்து பொலிட்டிக்கலை வச்சு எடுக்கிறாங்க. எனக்கு பிடிச்சவங்களாம் இருக்காங்கடா கோடி பேர்ன்ற மாதிரி டைலாக்லாம் வந்து சொன்ன மாதிரி தான் இந்த லுக்கை பார்க்கும்போது எனக்கு தென்பட்டுச்சு. உங்களுக்கு எப்படி தென்பட்டுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லுக்கு கூஸ் பம்ஸுங்க ரியலி ஈகர்லி படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். ஒன் லாஸ்ட் படம் எஃப்டிஎஃப்சி ஷோ செலிப்ரேஷன் ஒவ்வொரு தளபதி ஃபேன்ஸுக்கும் வந்து கடைசி படமாக அமையும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே எஃப்டிஎஃப்சி ஷோக்காக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டிக்கெட் ரேட் எவ்வளோ சொல்ல போகிறான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற உங்களது விளைவது உங்கள் ஆர்கியூன் பை வியூவர்ஸ்.